ஏன்னா ரூ. 7 ஒரு கிராம் இருக்கப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சேன். அந்த வெள்ளி தங்கம் ரூ. 300 இருக்கப்போ நான் இதில் வந்தேன். இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதுதான் ஃபஸ்ட் டைம். இம்போர்ட் டியூட்டி குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தில் மட்டும் குறையாது, வெள்ளிலையும் குறையும். அது மாதிரி தான் இதுவும். இல்லை இன்னும் ரொம்ப குறையும் அப்படின்றது எனக்கு என்னமோ தெரியலை. இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம். கண்டிப்பாக வெள்ளியும் ஏறும். 500 ரூபாயை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். அதனால் பேனிக்கே அடைய வேணாம். அடுத்த 24 மாதத்தில் பாருங்கள், கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலையும் சரி, வெள்ளியினுடைய விலையும் சரி, வரலாறு காணாத அளவுக்கு. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெள்ளியுமே கண்ணா பின்னான்னு குறைஞ்சிருக்கே சார். அது நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் வெள்ளி இவ்வளோ குறையும்? இல்லை, ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் சும்மா சொல்லலாம், சில பேர் சொல்லுவாங்க எதிர்பார்க்கலன்றீங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு பபுள் இதாச்சு இல்லையா? திடீர்னு விலை ஏறிச்சு. ஏறினதுக்கு உண்டான காரணங்களே எப்பயுமே நான் தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது இதனால நடந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர, நடக்கிறதுக்கு முன்னாடி இதனால நடக்கும் அப்படின்னு ஒரு அனுமானமாக சொல்லலாம். அந்த விஷயம் தான் இப்போ நடந்தது. ஓகே சார். என்னன்னா, ஃபெடரல் ரிசர்வ் குறைப்பாங்க, விலை ஏறும், நான் முன்னாடி வாங்கி வச்சுக்கணும். ஓகே அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சது தான் அது. எந்த மாற்றமும் இல்லை, டக்குனு இறங்கிச்சு, அவ்வளோதானே. அங்கே குறைக்கல, ஆமாம். குறைச்சிருந்தா ஏறி இருக்கும், அந்த விலை அப்படியே நின்றுருக்கும். இல்லை அதுக்கப்புறமும் ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அந்த டிமாண்டும் வந்திருக்குல்ல எல்லாத்துக்கும், அது மேலே அது வரல, நடக்கலை. அதனால் இது வந்து அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதனுடைய தாக்கம் இருக்கு. வெளியும் அதே தான், சேம் தான், சேம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இது அதனுடைய தாக்கம் தான். இப்போ இம்போர்ட் டியூட்டி குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தில் மட்டும் குறையாது, வெள்ளிலையும் குறையும். ஓகே சார். அது மாதிரி தான் இதுவும். இது எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ண. இன்னைக்கு வெள்ளி என்ன விலையில விற்கிது சார்? இது எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வெள்ளி இன்னைக்கு வந்து 300 ஒரு கிராம் இருக்கு. ஓகே. ஆமாம். விலை இன்னும் ரொம்ப குறையும் அப்படின்றது எனக்கு என்னமோ தெரியல. கொஞ்சம் ஆயிரக்கணக்கில் 50,000 60,000 அந்த ரேஞ்சில். ஆமாம் ஆமாம். ஒரு நாளைக்கு 30,000 ஏறுது, 20,000 ஏறுது. முதல்லலாம் ஒரு கிலோவுக்கு, அதாவது ஒரு 1000 ரூபா ஏறினாலே பெரிய விஷயம். அனுபவத்தில் இவ்வளோ விலை ஏற்றத்தை நீங்க பார்த்துருக்கீங்க? இல்லை சார், என்னுடைய லைஃப்பில் 34 வருஷம் இந்த ட்ரேடில் நான் இருக்கேன். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. ஓகே. ஏன்னா ரூ. 7 ஒரு கிராம் இருக்கப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சேன். வெள்ளி புரியுது சார். தங்கம் ரூ. 300 இருக்கப்போ நான் இதில் வந்தேன். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த குறிப்பிட்ட இந்த 15 மாதத்தில் நடந்த விஷயங்கள் தான். அந்தளவுக்கு விலை ஏறிச்சு, விலை இறங்கிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளியுடைய தேவைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல இருக்குது, தொழிற்சாலைகளில் மற்ற இடங்கள்ல இருந்துமே இவ்வளவு விலை ஏன் குறையுது சார் அங்கே? ஏன்னா இப்போ இவி வெஹிக்கிளுக்கு திரும்பவும் அரசு கூடுதல் மானியம் கொடுக்குறாங்க இருக்கும்போது, அப்போ இன்னும் வெள்ளியோட பயன்பாடு அதிகமாக தான் இருக்கும். இல்லை, ஏறும். இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம். கண்டிப்பாக வெள்ளியும் ஏறும். விலை ஒரு 500 ரூபாயை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். அதனால் பேனிக்கே அடைய வேணாம். வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால். இப்போ வெள்ளி 1 கிலோ நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, 2 கிலோ வாங்கி வச்சிடலாம், ஏறுன்றாங்க. டக்குன்னு பார்த்தா 1 லட்சம் குறைஞ்சிருச்சுன்றாங்க. அதான் சொல்கிறேன், வியாபாரத்துக்காக வாங்கினீங்கன்னா விற்றுடுங்க. ஓகே. என்ன இல்லை, நான் வந்து பாதுகாப்பு முதலீட்டுக்காக வாங்கினேன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த 24 மாதத்தில் பாருங்கள், கண்டிப்பாக அந்த தங்கத்தினுடைய விலையும் சரி, வெள்ளியினுடைய விலையும் சரி, வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றிக்கிட்டு தான் போயிட்டு. வெள்ளி இப்போதைக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார், தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது. ரெண்டுமே தங்கத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நம்பர் 1 தங்கம், நம்பர் 2 வெள்ளி. அதுதான் இப்போதைக்கு. ஆமாம். ஆனால் பட் வெள்ளியில் அதிகமாக பலன் தந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 1.5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து வெள்ளியில் அதிகமாக விலைவாசி உயர்வுச்சு. அதேமாதிரி விலை குறையும் ஜாஸ்தி. ஒரே நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளில் மட்டுமே 425 ரூபா இருந்த இது வந்து இன்னைக்கு 300 ரூபா வந்துச்சு. 125 ரூபா, 1.25 லட்சம் ஒரு கிலோவுக்கு. பெரிய நம்பர் இல்லை. ஆமாம், சின்ன அமௌண்ட்டு, பெரிய இது லாபமும் கிடைக்கும், நஷ்டமும் அதில் வரும். தங்கன்னா ஒரு 100 கிராம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து 15 லட்ச ரூபா, 15,000 ரூபானா 15 லட்சம். அது விலை ஏறிச்சுன்னா 2 லட்ச ரூபா ஏறும். 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்ச ரூபா ஏறுறதும் 2 லட்ச ரூபா இறங்குறதும் விட அதில் 4ல் ஒரு பங்கு தானே இது. கரெக்ட் சார். நான் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே 1 லட்ச ரூபா ஏறும், 1 லட்ச ரூபா இறங்கும். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இது பர்சன்டேஜ். மக்கள் கிட்ட இந்த முதலீட்டில் தங்கம் மீதான மோகம் குறையுது, லேண்டு வாங்கி வச்சிடலாம், மற்ற இதை வாங்கி வச்சிடலாங்கிற சில பார்வை சொல்கிறாங்க. நீங்கள் இதுலேயே இருக்கீங்க, மக்கள் மனநிலை பற்றி நல்லா உணர்ந்து வந்தீங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் இப்போ வரல. அது எப்போ வரும்னா, இந்த விலை வந்து ரொம்ப குறைஞ்சி
ஒரு சவரன் 60,000 ரூபா வந்துடுது ம். அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் டைவெர்ட் ஆவாங்க. ஓகே சார். இல்லைன்னா அது வரைக்கும் மக்களுக்குமே இது புரியும். ம். லேண்டை விட இதுதான் பெஸ்ட்டு. சார் ஆனால் 2 லட்சம் எனி ரூபா டே போனாலுமே வாங்க ஆனால் முடியாது. எனி டே ஒரு விஷயம் சார், ஆ. விலை குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி, தங்கம் வந்து உங்கள்ட்ட கேஷ் கையில் இருக்கிற மாதிரி தான் தங்கமும். நீங்கள் கையில் 2 லட்ச ரூபாயை வச்சுருந்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான். 4 வருஷம் கழிச்சாலும் 2 லட்ச ரூபா தான். தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 4 வருஷம் கழித்து பார்க்குறப்போ அது 5 லட்சம். கரெக்டாக நீங்கள் நானும் ஒரே மாதிரி சொல்கிறோம் பாருங்க. அந்த 2 லட்சம்ன்றது 5 லட்சமாக இருக்கும். அந்தளவுக்கு அது வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு வேணாலும் உடனே இம்மீடியட் கேஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கிறனால தான் அதனுடைய இது போயிட்டுருக்கு. ம். ஆனால் நீங்கள் லேண்டாக வச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ம். அது நீங்கள் விற்கணும்னு போகிறப்ப தான் அதனுடைய பெரிய ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ். ம். அதனால தான் அதில் ஜாஸ்தி பண்ணுறதில்ல. 2010க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன கதை கரெக்டு. கண்ணா பின்னான்னு ஏறிச்சு. லேண்டு பார்த்தீங்கன்னா 2003லேருந்து 2010 வரைக்கும் அபரிதமான ஒரு வளர்ச்சி. 2 லட்ச ரூபா விற்ற லேண்டு ஒரு கிரவுண்டு 1 கோடி ரூபா போகிற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லேண்டாக இருக்கும், அதை விற்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தர் போய் மார்க்கெட்டில் வராருன்னா எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அவர் வெயிட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு கேட்டால் தான் தெரியும். கரெக்ட் சார். ஆனால் தங்கம் அப்படி இல்லை. தங்கம் அப்படி கிடையாது. கரெக்ட் சார். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, அது ரேட்டு ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி, நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். வெள்ளிக்கும் இந்த ஃபார்முலா. வெள்ளிக்கு அந்த formula. வெள்ளி இந்த வருஷம் எண்டுக்குள்ள எவ்வளவு போக வாய்ப்பு இருக்கு சார்? இன்னும் திரும்ப ஒரு 4.5 லட்சம் அந்த மாதிரி போக வாய்ப்பு தாராளமாக வரும். 1 கிலோ 4.5 லட்சம் வரும். 4 லட்சம் 5 லட்சமே இந்த டிசம்பர் 31 2026 5 லட்ச ரூபான்ற இலக்கை தாராளமாக அடையும். இப்போ ஏறுது இறங்குது இவ்வளோ இன்ஸ்டேபிளா இருக்கும்போது இப்போ இந்த நகையெல்லாம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் ஒரு சேஃப் முதலீடு இல்லை அப்படின்லாம் ஒரு பார்வைலாம் சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டேபிள் ஆகட்டும்பா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து, நம்ம அதில் வந்து சொல்ல முடியாது. பட்டு இருந்தாலுமே அவங்களே நாளைக்கு இது ஏற ஆரம்பிச்சுன்னா ஐயோ விட்டுட்டமேன்னு அந்த புலம்பல் நிறைய காதில் கேட்டிருக்கோம். நானுமே என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லுவேன் சில நேரத்தில், சார் இதெல்லாம் வந்து என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வாங்கலான்னு. அதே டைமில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க லாபம் வர்றப்போ சார் நீங்கள் சொன்னீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சில பேர் மிஸ் பண்ணிவிட்டு சார் ஆனால் அன்றைக்கே சொன்னீங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அதனால் சில பேர் இல்லைங்க என்கிட்ட பணம் இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்கிறவங்களும் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்கிறவங்கெல்லாம் கேட்டு நடக்கணுன்றது கிடையாது. இல்லை, அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றது அதை பார்க்கணும்ல. ஸோ இப்போதைக்கு தங்கமும் வெள்ளியும் ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் தான் அந்த கேட்டகரி இவ்வளோ விலை குறைஞ்சாலும் அந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்குது. அதுதான் இருக்குது, அதுதான் இருக்குது, அதில் தான் இருக்குது. நன்றி சார், இவ்வளோ நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஹோட்டல் சாம்பாரின் மணமெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமெதிலே சாம்பாரின் சிறப்பிதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.